மச்சான், ஆப்போசிட்டில் இருக்க காஃபி ஷாப்பில் தான் என் ஆள் இருக்கா. நல்லா நோட் பண்ணிக்கடா. ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருக்கா. மச்சான், என்னை பற்றி அவகிட்ட எல்லாம் சொல்லி என் லவ் எப்படியாவது அவகிட்ட கன்வே பண்ணிடுறா. மச்சான், ஆல் தி பெஸ்டா. நான் உள்ள எல்லா பொண்ணுங்களும் ஒயிட்டாக போட்டு உட்காந்துருக்காங்க. உதய், நீங்க உதய் தானே? நான் இனியா. உட்காருங்க. ஹாய். எங்க வீட்டில் சொன்னாங்க உங்களை மீட் பண்ண சொல்லி. வீட்லையா? ஆக்சுவலாக எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்டை ஃபர்ஸ்ட் நேரில் பார்க்கணுன்னு ஃபோட்டோவில் கூட பார்க்காம வந்துட்டேன். ஓ, வேறு ஏதோ பையனை பார்க்க வந்துட்டு நம்ம நினச்சி பேசிகிட்டு இருக்கா. நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு எல்லாமே உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டிசிஎஸில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. இந்த மூஞ்சியா? எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தா தான் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட நான் எடுக்கிற டெசிஷன் தான். ஸோ என்னை பற்றி நான் எல்லாமே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். நான் மேரேஜ்க்கு அப்புறமும் ஒர்க் கன்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு பிடிச்சவங்க போய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் சுத்தமாக ஆகாது. நான் கொஞ்சம் பொசசிவ். எனக்கானவங்க என் கூட எனக்காக மட்டும் இருக்கணும்னு நினைப்பேன். நான் வீட்டில் செல்லமாக இருந்ததால் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நல்லாவே சமைப்பேன். எனக்கு கோவம் கொஞ்சம் அதிகமாக வரும் அண்ட் சென்சிட்டிவும் கூட. நான் என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள். லவ் யூ இனியா. எனக்கு உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த நொடி, இந்த செகண்ட் உங்களை இப்படியே பார்த்துட்டே இருக்கும் போல தோணுது. இந்த மூமெண்ட் லைஃப்பில் கடைசி வரைக்கும் வரணும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோமே, அப்புறம் எதுக்கு இந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாம்? கல்யாணம் பண்ணிக்கிற எல்லாரும் லவ் பண்ணுறது இல்லையே. உங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறத விட லவ் யூன்னு சொல்ல தான் தோணுது. லைஃப் லாங் இந்த கண்ணை பார்த்து லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்கணும். அது முடியுமா? அப்போது வீட்டில் என்ன சொல்லட்டும்? உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடட்டுமா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய். உதய், உங்கள் நம்பர் தெரியுங்களா? வீட்டில் கேட்டால் கலாய்ப்பாங்க. எடுத்துக்கோங்க. 7708 377 038. சரி, ஓகே, பாய். பாய். மச்சான், நான் சொன்ன பொண்ணு எப்பயோ போயிட்டடா. நீ யார்டா பேசிட்டு இருக்க? மச்சான், இந்த போகிறாள், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இவ்வளோ கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். இவ்வளோதான் லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுறியா? என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் யாரையும் லவ் பண்ண நிற்கிறான். வாழ்க வளமுடன். வா மச்சான். ஹாய்ங்க, நான் தான் உதயா. வீட்டில் சொல்லியிருப்பாங்களே. சாரிங்க, வரவேளை டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களை நல்லா பார்த்துக்கிருவேன்.
உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? நான் வீட்டில் அம்மா கிட்ட சொல்கிறேன். சரி ஓகேங்க, நானும் அப்படியே கிளம்புறேன். நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. வேற யாரா இருக்கும்? டே ஃப்ராடு, யாரா நீ? உனக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம்? நீ ஏன்டா என் லைஃப்ல வந்த? நான் பார்க்க வந்த மாப்பிள்ள நீ இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, அது நேத்தே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நானும் இதெல்லாம் தெரியாம பக்கமா உன்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன். என்ன சொன்ன? பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன், ப்ரப்போஸ் பண்ற. ஏய், நானும் இதெல்லாம் தெரியாம உன்கிட்ட ஃபோன் நம்பர் வேற வாங்கிட்டு போறேன். ச்சே. ஏய், நேற்று ஒன்று எதார்த்தமாக பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை 10 நிமிஷத்தில் உன்னை லவ் பண்ணுறேன்னு லவ் சொன்னேன். மற்றபடி உனக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. நேற்று உனக்கு எதெல்லாம் பிடிக்கான்னு சொன்னி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், வீட்டில் நிறைய போய் சொல்லுவேன். நேற்று நீ பொசசிவ்னு சொன்னல, நான் உன் அளவுக்குலாம் பொசசிவ் இல்லை. ஆனால் உனக்கு மட்டும் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நேற்று ஓன்ட்ட சொன்ன மாதிரி நான் இந்த பொண்ணு போய் லவ் பண்ணுறேன்னு சொன்னது இல்லை. இந்த பொண்ணு நான் தப்பான இன்டென்ஷனில் போய் நின்னதும் இல்லை. இது சத்தியமாக சுத்தமாக நமக்குள்ள செட் ஆகாது. நீ கிளம்பு. இது கிளம்பா? நேற்று லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ்லாம் பண்ண, இன்னைக்கு கிளம்புன்ற? அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா எங்க அப்பாட்ட வந்து பேசு. நான் எதுக்கு உங்கள் அப்பா போகணும்? நீ என்ன நல்லப்பா பண்ணுற? ஹலோ, உன்னை லவ் பண்ணாமலாம் இவ்வளோ தூரம் தேடி வந்து நிற்பாங்க. பட் நீ கொஞ்சம் ஓவராக தான் பேசுற. நீ ஒன்றும் எனக்கு தேவையில்ல, போ. Saare